ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அதிரடியான எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன். வாங்க என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. இந்த மாத ராசி பலனை பார்க்கும்போது இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதன்படி இப்போ ஒரு எச்சரிக்கையான சம்பவமானது நடக்க இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 22ஆம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டுடைய 3வது வலுவான சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கு. கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு. இது ஜோதிட ரீதியாகவோ அறிவியல் ரீதியாகவோ மிக எச்சரிக்கையாக கருதப்படுது. இந்த கிரகணத்தின் போது கிரகணத்துடைய விளைவு காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்திலிருந்து தலையெழுத்து மாறும். அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும். அதனால தான் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்துடைய தாக்கம் என்னங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சந்திர கிரகணத்தினால உங்களோட ராசிக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பதான் ஷேர் பண்ணுவேன். என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு செப்டம்பரில் வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் எங்கெல்லாம் தெரியும், இதனுடைய சூத காலம் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கா இல்லையா என்ற விவரங்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகணத்திலிருந்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் சூரிய ஒளியை பூமியில் படவிடாமல் சந்திரன் மறைப்பது சூரிய கிரகணம். அதே போல் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழலும் போது பூமியுடைய நிழலை சந்திரன் மீது பட்டு அதன் ஒளியை தடுக்கும் அந்த நிகழ்வு சந்திர கிரகணம். ஏன்னா நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் 2 கிரகணம் இருக்குது. ஒன்று சூரிய கிரகணம், இன்னொன்று சந்திர கிரகணம். இதுக்கு முன்னாடியே ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடந்தது. இப்போ அடுத்ததாக நிகழ இருக்கக்கூடியது சந்திர கிரகணம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு கடந்த மார்ச் மாதம் ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான மற்றொரு சந்திர கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு நிகழ்கிறது. நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இரத்த நிலவு, அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் சென்னை போன்ற நம்மளுடைய இந்திய நகரங்களில் வானியலாக நாம் பார்க்க முடியும். அதாவது இந்த ஒரு நிகழ்வை வானிய நிகழ்வாக வெறுங்கண்ணால் பார்க்க முடியும் என்று வானியல் அறிவாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி ஏன் பார்க்க முடியும்னா, முழு நிலவான பௌர்ணமி நாளில் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய 3மே ஒரே நேர்கோட்டில் நிற்கும்போது சந்திர கிரகணம் இரவு ஏற்படுது. செப்டம்பர் 7ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த பிளட் மூன் சந்திர கிரகணத்தை இந்தியா மட்டும் கிடையாது, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா இந்த பகுதியை சேர்ந்த மக்களாலேயும் தெளிவாக பார்க்க முடியும் என கூறப்படுது. இந்த கிரகணம் 82 நிமிடங்கள் சுமார் நீடிக்கும். இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகணங்களில் ஒன்றாகும். உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 87% பேர் இதன் பகுதியாவது பார்க்க முடியும். இது விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. சூரிய கிரகணம் போல் இல்லாமல் சந்திர கிரகணம் இப்போ நடைபெறுவதை வெறுங்கண்களாலே பார்க்கலாம். கரெக்டாக செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 8:58 மணிக்கு தொடங்கக்கூடிய கிரகணம் செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 2:25 மணி வரை தெரியும். இதை எந்தவித கருவிகளும் இன்றி வெறும் கண்களாலேயே பார்க்கலாம். குறிப்பாக சென்னையில் உள்ளவர்கள் கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே போதும் முழு சந்திர கிரகணத்தை ஈஸியாக பார்த்து ரசிக்கலாம். அடுத்த முழு சந்திர கிரகணம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 3 அன்னைக்கு நிகழ இருக்கு. ஆனால் அதை சரியாக பார்க்க முடியாது.
காரணம் என்னென்னா அதன் ஒரு பகுதி மட்டும் இந்தியாவில் தெரியும். ஏன்னா சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடியும் நேரத்தில் தான் நமக்கு சந்திரன் உதிக்கும். அதனால் அந்த டைம் கிரகணத்தை பார்க்க முடியாது. இந்த டைம் இரவு சந்திரன் உதயமாகக்கூடிய நேரத்தில் கிரகணம் நடக்கிறதுனால இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். அப்போ சூத காலம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப முழுமையாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முழுமையாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு இந்த சந்திர கிரகணத்தின் போது கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், திகிரி வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது, சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகுவும் சேர்ந்து இந்த கிரகணத்தின் போது வராங்க. இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கிரகணத்தினுடைய விளைவு இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன விளைவுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிரகணத்திலிருந்து தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும். சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை, இல்லைனா உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமான உயர பலி பிறக்கும். விமர்சனங்களை எல்லாம் தாண்டி முன்னேறுவீங்க. வேலை பளு காரணமாக வெளியில் தங்க நேரலாம். மாணவர்கள் கூட பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறணும். பொறுப்புகள் அதிகரிக்கும். ஸோ மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரகணத்துடைய விளைவுகள் இப்படி தான் இருக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகணத்திலிருந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைகளை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள்லாம் குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் இப்போதைக்கு ஒதுங்கி விடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவு உண்ணுவீங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவீங்க. உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்குனீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது. கட்சியில் உங்களை பற்றிய சலசலப்பு நீங்கும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம் பிடிப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினுடைய விளைவுகளால் இதுதான் நடக்கும். இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து எந்த ஒரு வேலையை செய்கிறதாக இருந்தாலும் மன திருப்தியோடு செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா தான் அந்த வேலை உங்களுக்கு ஈஸியாக முடியும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிங்கிறது உண்டாகும். பணவரவு மெயினாக உங்களுக்கு கூடும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத செலவு உங்களுக்கு உண்டாகும். அந்த செலவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா எது தேவையான செலவோ அதை மட்டும் பண்ணணும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியோடு காரியங்கள் செய்தீங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க. பயணம் செல்ல வாய்ப்பு நேரலாம். வாய்ப்பு நேரும்போது பயணங்கள் மேற்கொள்ளுங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்தினுடைய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து கிரகணத்திலிருந்து பயன் பெறுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த கிரகணத்தின் போது பரிகாரம் ஒன்று செய்யணும். என்ன பரிகாரம் அப்படின்னா, பெருமாளை இந்த நாளில் அர்ச்சனை செய்து வணங்கணும். அதை செய்திங்கன்னா கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தடைகள்லாம் நீங்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மிதுன ராசிக்காரங்க செய்துடுங்க.
நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் மிதுன ராசியாக இருந்தீங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு காமன் தான். அதனால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி மிதுன ராசினா இந்த பரிகாரம் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு செய்யுங்க. நிச்சயம் இதனால் தடைகள் நீங்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். பெருமாளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? துளசி கொண்டே அர்ச்சனை செய்து வணங்குங்க. இல்லை பெருமாளை சும்மா அன்னைக்கு போய் பார்த்துட்டாச்சு வாங்க. இதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு தோஷம் நீங்கும். ஸோ இதுதான் பண்ண வேண்டிய பரிகாரம். ஸோ முழுமையாக உங்களுக்கான பலனை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் நிறைய வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கடக ராசிக்காரங்களுக்கு இதே போல் தகவல்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.